ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் சிறுபருப்பு இது மாதிரி 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ குக்கர் மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. இந்த பருப்பு கூடவே 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு, ஒரு கொதிலே வந்து பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துடும். இதிலே வந்துட்டு நம்ம ஒரு கொதி வர்ற அளவுக்கு இந்த பருப்பு கூட இந்த காய் வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு 1/2 முடிக்கிட்ட இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மெயினாக உப்பு சத்துக்கு வந்து சமநிலைப்படுத்தும். உப்பு சத்து உள்ளவங்களுக்கு வந்து பீர்க்கங்காய் சாப்பிட தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஆரோக்கியமான இந்த ஒரு காய். இதை வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டேங்காங்க. இது நம்ம வாரத்தில் ஒரு நாளாகவும் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இடுப்பு கை கால் வலிக்கு கூட அவ்வளோ சிறந்தது இந்த பீர்க்கங்காய். இன்னும் நிறைய இந்த காயில் இன்னும் ஒரு நிறைய நல்ல சத்துக்கள் இருக்கிறது. ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் அந்த அளவுக்குலாம் சொல்கிறாங்க. இந்த பீர்க்கங்காயை நாமும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை சாப்பிடுவோம். இப்போ நான் இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் இது மாதிரி போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இந்த தேங்காவை சேர்த்து ஒரு பெரட்டி விட்டுலாம். அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், வேக வச்சுருக்கிற பருப்பு காயும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டு சாப்பாட்டில் அப்படியே நெய் போட்டு அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். கூட்டாகவும் நம்ம வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். காரக்குழம்புக்கு, ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பீர்க்கங்காய் வாங்கி நல்லா சாப்பிடுங்க, இதை ஒதுக்காதீங்க. இப்போ நம்மளுடைய பீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.